சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. போதும், ரொம்பவும் ஆட் பண்ண வேண்டாம், போதும். இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த ஆயில் வந்து எல்லா மாவுலையும் கலங்குற மாதிரி சும்மா இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெது வெதுன்னு இருந்தால் போதும். இப்போ வெது வெதுன்னு இருக்க வார்ம் வாட்டரை ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஜென்ரலாக 100 கிராம் ஃப்ளாருக்கு 55 ml வாட்டரே வந்து எனஃபாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் இதை. இப்போ இந்த மாவு பிணைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு ஃபுல்லாக அப்படி எண்ணெய் தடவி இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இதை வந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா இப்படி துருகி வச்சுருக்கேன், கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னா அப்படியே நல்லா மசிச்சுக்கலாம், கையில் மசிச்சுக்கலாம். இல்லை அது மசிக்கிறதுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மசிக்கிறத வச்சு கூட நீங்கள் மசித்து எடுத்துக்கலாம் இது உருளைக்கிழங்க. அடுத்தது வேறு என்ன வேணும் அப்படின்னா, பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 சப்பாத்தி தான் பண்ண போகிறேன், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இல்லாட்டி சப்பாத்தி போடையில் பிஞ்சிட்டு வந்துடும் நிறைய போட்டிங்கன்னா. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு தானே இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து என்னென்ன மிளகாத்தூள், என்னென்ன அந்த மாதிரி ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அடுத்தது நான் சோம்புத்தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துறேன். நீங்கள் சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிச்சிடலாம் எல்லாத்தையும். சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து சீரகம் அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்தலான்னு கேட்கலாம். இது பரோட்டா இல்லை, சப்பாத்தி செய்யல வந்து என்ன ஆகும்னா, இஞ்சி பூண்டு விழுதாக இல்லாமல் இப்போ சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா வெடிச்சிட்டு வந்துடும், நல்லா வராது. அடுத்து இதில் வந்து அந்த பவுடர் எல்லாம் போட்டுடலாம். எடுத்து வச்சுருந்தோம்ல, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுடலாம். இப்போ வந்து இதை போட்டுடலாம். அடுத்தது மல்லித்தலையை போட்டுடலாம். இது நல்ல ஒரு கிளறிக்கலாம். இப்போது இதில் வந்து உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்த கிழங்கு தான். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ சும்மா லைட்டாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ரொம்ப லைட்டாக விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இங்கே பாருங்கள், இது குட்டி லெமன், அதிலே ஒரு 5-6 ட்ராப் தான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா கலக்கிட்டு அடுத்து வந்து ரெடி பண்ணலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு வந்து 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலக்கிடலாம். சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம், கையிலையே அமுத்திடலாம். நடுவில் மட்டும் நல்ல மொத்தமாக இருக்க மாதிரி உருட்டிக்கணும்.
நடுவில் மட்டும் நல்லா கொஞ்சம் மந்தமாக இருக்கணும். சைட்லையெல்லாம் தின்னாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கையிலேயே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உருட்டுறதை வச்சு லைட்டாக அந்த எட்ஜஸை மட்டும் உருட்டி விடுவோம். நடுவில் வந்து திக்காக தான் இருக்கணும். எட்ஜஸ் மட்டும் தின்னாக இருந்தாலும் ஓகே. நடுவில் இந்த இடத்துல இந்த மாதிரி அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்டஃபிங் நிறைய வச்சா பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு நிறைய எடுத்துருக்கணும். சப்பாத்தி உருண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருக்கணும். இனிஷியலாக பழகிறப்போ கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா நிறைய வச்சுக்கோங்க. இப்படி அமுத்துனீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா எட்ஜுக்கும் போயிடும். இது மாதிரி நல்லா அமுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போது லைட்டாக உருட்டுறதை வச்சு உருட்டலாம். மெதுவாக உருட்டணும். நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி ஃபாஸ்ட்டாக உருட்டிடக்கூடாது. இப்போ உருட்டையில் ஏதாவது பபுள் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபோர்க்கோ இல்லை நம்ம மைகோதியோ ஏதாவது ஒன்று வச்சு அந்த பபுளை மட்டும் உடச்சி விட்டுறணும். இங்கே எதுவும் வரல. இது மாதிரி நல்லா உருட்டிடலாம். மெதுவாக உருட்டணும். அடுத்த சைடும் திருப்பி போட்டு நான் அந்த பக்கட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கட்டையை வச்சு தேய்ச்சிருங்க. 2 சைடும் தேய்ச்சிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட அந்த ஸ்டஃபிங் இருக்குது. இந்த எட்ஜில் கூட அந்த ஸ்டஃபிங் இருக்குது. அந்த மாதிரி நல்லா இப்போ உருட்டியாச்சு. அடுத்து வந்து இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நல்லா அந்த தோசைக்கல் வந்து சூடாகட்டும். சூடானோடனே இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் விட்டு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். இது 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பேன்லேருந்து எடுத்தாச்சு, தோசை சட்டியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிரோ இல்லை ஊறுகாயோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டஃபிங் இருக்குன்ட்டு. சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கை சுடுது. இங்கே பாருங்கள், இது எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங் எப்படி இருக்குது பாருங்கள். என்டையர் ஃபுல்லாக அந்த எட்ஜு வரையும் ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இதில் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்சால்ட்டட் பட்டர் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டுட்டோம். அன்சால்ட்டட் பட்டர் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். கோதுமை மாவில் இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் காலையில் இடியாப்பம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைட்டே வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து சூடு இல்லாமல் நல்லா ஆறிடணும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து நான் நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துறேன். நான்
1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துறேன். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் வீட்டில் கோதுமையாக வாங்கி மாவை அரைச்சி எடுத்துருக்கீங்கன்னா தண்ணியுடைய அளவு வந்து கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் கரெக்டான அளவு பதம் பார்த்து சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து நான் கடையில் வாங்கின கோதுமை மாவு தான். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி எனக்கு சரியான அளவாக இருந்தது. நல்ல கொதிக்கிற தண்ணியை தான் சேர்த்தணும். இந்த மாவை வந்து நம்ம வறுத்து யூஸ் பண்ணுறதுனால அந்த இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இனிஷியலாக நம்ம இந்த மாவை வந்து நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய மாவு வந்து இப்போ தயாராக இருக்குது. இப்போ இதை வந்து நீட்ட சைஸுக்கு உருட்டிட்டு இடியாப்ப அச்சுக்கு வந்து மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்க அச்சு தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு அடுத்த சைஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவும் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா அந்த இடியாப்பம் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த சின்ன சின்ன ஹோல் இருக்கிற அச்சு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ சைடில் எல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ மாவை நீட்டமாக உருட்டி உள்ளே வச்சுக்கலாம். அந்த இடியாப்ப அச்சுக்குள்ளே உள்ளே வச்சிடலாம். அதனுடைய மூடியும் மூடியாச்சு. இப்போது இட்லி பிளேட்டில் நான் வந்து துணி போட்டிருக்கேன். நீங்கள் துணி இல்லாமல் நார்மல் இட்லி பிளேட்னால் அப்படியே வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு நீங்கள் வந்து இடியாப்பங்களை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமே இல்லை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இது மாதிரி 2 பிளேட்டு நான் இன்றைக்கி ஊற்றுறேன். 2 பிளேட்டும் ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச இடியாப்பங்களை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் ஹோலாக இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த இடியாப்ப அச்சு வந்து சின்ன சைஸ் ஹோல் யூஸ் பண்ணதுனால 10 நிமிஷம் எனக்கு சரியாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளுடைய இடியாப்பங்கள் எல்லாம் தயாராக இருக்குது. நான் இன்றைக்கி சிகப்பு தேங்காய் சட்னி வச்சு இதை சர்வ் பண்ணுறேன். நார்மலாக இந்த கோதுமை கூட சிகப்பு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கோதுமை தோசையாகட்டும், கோதுமை இடியாப்பமாகட்டும், சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கோதுமை தோசை வந்து எப்படி கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வேணாங்கிறவங்க விட்டுருங்க. இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது சேர்த்துனோன்னா தோசைக்கு வந்து கிறிஸ்பினஸ் வந்து கூடும். அதுக்காக இந்த அரிசி மாவு வந்து நான் கலந்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியும் உப்பும் சேர்த்து நம்ம நல்ல தோசை பதத்துக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கிடலாம். இப்போ உப்பு தண்ணி ரெண்டையும் கலந்து இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வேறு இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் சூடானோடனே இந்த மாவை வந்து தோசையாக எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து காயட்டும். இந்த கோதுமை தோசை சுடுற வரையும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே சுடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிம்லேயே வச்சு வேகிறனால, சிம்மை விட கொஞ்சம் அதிக ஃப்ளேம் வச்சுருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 சைடு வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் வேகட்டும் நல்லா. அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்காவது நீங்கள் வந்து இப்போ என்ன சமைச்சு போர் அடிக்குது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம், ஆனால் ஃபாஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா இந்த தோசை செய்யலாம். இது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒன்று தோசை சட்டியில் வச்சு எடுக்கையில் மட்டும் மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் இந்த தோசை வந்து நல்லா வரும். ஸோ செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.